26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வாஸ்துனா இது, ஆனால் நான் பார்க்குற மெத்தேடு இது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெய்வீக வாஸ்து அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வாஸ்து முறைகளை விட நான் வணங்குற குட்டியம்மனோட அருளால் கிடைக்கிற சில நுட்பமான விஷயங்களை பயன்படுத்தி அதை அவங்களுக்கு சொல்லும்போது என்னுடைய ஆராய்ச்சி எப்படி அப்படின்னா, இப்போ நல்லா ஒருத்தங்க வாழ்ந்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளை சந்திச்சிடும். என்ன நம்புறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெற்றி அடையணும், ஜெயிக்கணும். அதுக்கு நான் வணங்குற குட்டியம்மனுடைய அருளால் வந்து சில வாஸ்து நுட்பமான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறது மூலம் கூட பெரிய மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 3 நாளிலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் மாறுறத கண்கூடாக பார்த்துருக்கேன். நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈசானிய மூலை, அதான் நீர்மூலை சொல்லியிருக்காங்க, அந்த மூலை சரியாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து செல்வ வளர்ச்சி எப்போதுமே நல்லபடியாக இருக்கும். இந்த வாஸ்துங்கிறது வந்து ஒரு கட்டடக்கலையாக பார்க்காம அது தெய்வீகத்தை கவரக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய ஒரு கலையாக பார்க்கும்போது அது வந்து இயற்கையாகவே அப்படி அமைச்சிக்கும் போது நம்ம வீடு தேடி இறைவன் மட்டுமல்ல, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை. நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. ஜாதகம் சரியில்லையா, கவலைப்படாத, உனக்கு இன்னொரு கலையை கொடுத்துட்டு போகிறேன். வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான கலை. அது வசிக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு வைப்ரேஷனில் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு வாஸ்து அப்படின்னாலே இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் போய் வாஸ்துவை பற்றின நிறைய புரிதல்களையும் பிரச்சனைகளையுமே தீர்த்து வச்ச வாஸ்து ஜோதிடர் வெற்றி அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை வாஸ்துவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாஸ்து அப்படின்னாலே இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. வாஸ்துனா இது, ஆனால் நான் பார்க்குற மெத்தேடு இது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொதுவாக வந்து வாஸ்துங்கிறது திசைகளின் அடிப்படையில் வந்து நிர்ணயம் பண்ணி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக பஞ்சபூதத்தை வந்து எப்படி வந்து நமக்கு வந்து சாதகமாக மாற்றுறது, செயல்படுத்துறதுங்கிறது தான் வாஸ்துவோட நுட்பமான விஷயம். என்னுடைய ஆராய்ச்சி எப்படி அப்படின்னா, இப்போ நல்லா ஒருத்தங்க வாழ்ந்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கம்பெனி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிளை சந்திச்சிடும். அது நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு இறக்கத்தை சந்திப்பாங்க. நல்ல பதவியில் இருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. இப்படி வந்து நம்ம தினந்தோறும் நிறைய ஆட்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து ஜாதகம் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து நுட்பமான வாஸ்து விஷயங்கள் இருக்குது. அதாவது சிலரை பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் எப்போதுமே வந்து நல்ல நிலையிலே இருப்பாங்க. அவங்களுக்கு தசாபுத்தியெல்லாம் மாறி சூழ்நிலை கிரகங்கள்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நல்ல நிலையிலே இருப்பாங்க. சில பேர் நீண்ட காலம் வந்து சிரமமான நிலையிலே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. ரெண்டாவது வந்து என்ன நம்புகிறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெற்றி அடையணும், ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்தேன். நான் வணங்குற குட்டியம்மனுடைய அருளால் வந்து சில வாஸ்து நுட்பமான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்தையும் போய் நம்ம பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து வடக்கு திசை கிழக்கு திசையை ஒட்டி ஒருத்தங்க வீடு கட்டினாங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருந்தால் கூட ஒரு சர்க்கிளை வந்து சந்திக்கிறாங்க. ஒரு சாதாரண நிலையில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் அதில் ஏற்படும். அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதியை சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து திசைகள் மட்டும் பார்க்காம அந்த வீட்டோட வைப்ரேஷன் சக்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதை வந்து நம்ம சரியாக அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெரிய ஏமாற்றமோ இறக்கமோ இல்லாமல் நல்ல நிலையில் வாழ்கிறதுக்கான ஒரு வழிவகையை வாஸ்து வந்து சொல்லுது. என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தது அடிப்படையில் வெளிநாடு போய் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறது மூலம் கூட பெரிய மாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 3 நாளிலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நிறைய மாற்றங்களை, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் மாறுறத கண்கூடாக பார்த்துருக்கேன். அப்போ வாஸ்துவை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக லைஃப்பில் சந்திக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோயிலாக போகிறேன், எனக்கு ஒன்றுமே பலன் நடக்கலை, நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை, அதேமாதிரியே வந்து மன நிம்மதி இல்லை, வீட்டில் வந்து குழந்தைகள் படிக்கலை, குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவாக இருக்குது. இது அத்தனைக்கும் பின்னால் ஒரு நுட்பமான வாஸ்து இருக்குது. அது எதுன்னு பார்த்து
அது எந்த பிரச்சனையோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த வாஸ்து வந்து அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டாக உடனே வந்து மாற்றத்தை அவங்க உணர்றதை பார்க்க முடியுது. அதனால் வந்து இது எப்படின்னா தெய்வீக வாஸ்து அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பொதுவாக வாஸ்து முறைகளை விட நான் வணங்குற குட்டியம்மனோட அருளால் கிடைக்கிற சில நுட்பமான விஷயங்களை பயன்படுத்தி அதை அவங்களுக்கு சொல்லும்போது பெரும் மாற்றத்தை சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு இப்போ வெளிநாட்டெலாம் போனோம்னா வீடெல்லாம் வந்து இடித்து மாற்ற முடியாது, கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் எதுவும் இடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதில் வந்து சின்ன சின்ன மாறுதல்களை செய்யும்போது அவங்க ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு சின்ன மாறுதலை செய்யும்போது ஒரு வீழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலில் உயரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இயற்கையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது, ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் பாதிப்பு இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறது மூலம் பெரிய மாற்றத்தை நல்ல ஹெல்த்தையும் வெல்த்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இப்போ பொதுவா சொல்லுவாங்க சார், உடம்பு தான் வந்து ஜாதகம், ஆமாம், தலை அப்படிங்கறதான் வாஸ்து அப்படின்னு. ஆமாம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன் சார் உடம்பு அப்படிங்கும் போது அது ஜாதகத்தை கூடயும், தலை அப்படிங்கிற போது பிரதானமா இருக்கிறதுனால வாஸ்து கூட கம்பேர் பண்றோம்? வாஸ்து பகவான் வந்து அதாவது வடகிழக்கில் வந்து தலை வச்சு படுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஆண்களோட லைஃப் சரியில்லை, இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலம் ஏதோ ஒரு இதில் பாதிப்பு இருக்கும். அது ஒரு மேடாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த இடத்துல வந்து வெயிட்டான பொருள் வச்சுருக்கலாம், இல்லை குப்பை, லெட்டின் பாத்ரூமு, இந்த படி வர்றது, இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து நிறைய ஆண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். படிக்கிற குழந்தைகள் கூட மறதி ஏற்படும், சரியாக படிக்கலை, சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து ஜாதகமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆண்களில் நான் சொல்கிறேன், ஜாதகமாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, ஜாதகங்கிறது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இயங்குது. பஞ்ச அங்கம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி பஞ்ச அங்கத்தின் அடிப்படையில் இயங்குது. அதாவது திதி, யோகம், நட்சத்திரம், கரணம், இதன் அடிப்படையில் இயங்குது. அதுவும் பஞ்சாங்கம் தான். பஞ்சாங்கம் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜாதகம் கணித்து ஒரு பலன் சொல்கிறோம். அது கரெக்டாக சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். கணிக்கிறதை பொறுத்து இருக்குது. எந்த அளவுக்கு கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அக்யூரேட்டான பலன் சொல்ல முடியும். அப்படி நிறைய ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பலன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பஞ்சபூதம் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து அமைஞ்சிருக்குது. இது என்னோட பார்வையில் இந்த பஞ்சபூதங்களை இப்போ உதாரணத்துக்கு வந்து நீர் தான் வந்து திதியை குறிக்குது, அது நீர் தான் செல்வத்தை குறிக்குது. அப்போ நல்ல செல்வம் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈசானிய மூலை, அதான் நீர் மூலை சொல்லியிருக்காங்க, அந்த மூலை சரியாக இருந்தால் அந்த வீட்டில் வந்து செல்வ வளர்ச்சி எப்போதுமே நல்லபடியாக இருக்கும். யாருக்கும் எதுக்கும் கை கட்டி நிற்கிற அளவுக்கு வாழ்க்கை இருக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிடலாம். இப்போ வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, பொதுவாக ஆண்களுக்கு இடுப்பு கீழே பிரச்சனை இருக்குது, அது வயிறு சார்ந்த பிரச்சனை வருது, கட்டி வருது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு மூலங்கிறது அவங்க வீட்டில் பாதிச்சிருக்கும். அது எது மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து சரி பண்ணோம் அப்படின்னா இது சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, எல்லாமே சரியாயிடும். இப்போ கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, கட்டி பிரச்சனை இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, இடுப்பு கீழே வந்து செயல்படாமல் போகிறது, இதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தங்க லைஃப்லையும் இருக்கும், நம்ம அன்றாட பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அது தென்மேற்கு மூலையில் பாதிப்பு இருக்கிறது மூலம் தான் அது வரும். அப்போ தென்மேற்கு மூலை என்ன பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதை சரி பண்ணோம்னா இமிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு சேஞ்சு தெரியும். உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க. நான் இப்படி தான் வந்து நான் வாஸ்துவையும் ஜாதகத்தையும் பார்க்குறேன். பஞ்சாங்க அடிப்படையில் ஜாதகத்தையும், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வாஸ்துவையும் பார்க்குறேன். பொதுவாகவே பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உடல் சார்ந்துதான் அதிகமா வருது. எந்த மூளை பாதிச்சாலும் உடல் நோய் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏன் சார் அது வாஸ்துனாலே நோய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்? பஞ்சபூதங்கள் வந்து இப்ப நம்ம வெளியில பிரபஞ்சத்துல ஏதாவது மாற்றம் நடந்ததுன்னா நம்ம உடம்புலையும் மாற்றம் நடக்கும். இப்ப அங்க உதாரணத்துக்கு வெயில் அடிச்சா நம்ம உடல் வேர்க்கும், அங்க வந்து மழை இருந்ததுன்னா நம்ம உடம்பு குளிரும். அதாவது பஞ்சபூதங்கள் ஏதாவது மாற்றம் நடந்தால் நம்ம உடல்லையும் மாற்றம் நடக்கும். அந்த பஞ்சபூதங்களை கரெக்டா, அதாவது சூரிய வெளிச்சத்தையும் சூரிய வெளிச்சத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அதிதேவதை சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு இப்படி தான் பயன்படுத்தணும்னு விதி இருக்குது. அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ சொல்லுவாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், எங்கள் வீட்டில் வாடகை விடுவாங்கள்ல, அவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, சில வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் யார் வந்து குடி வந்தாலும் புதுசாக வீடு கட்டிட்டு தான் போவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீடு வந்து வாஸ்து பிறகு நல்லபடியாக இருக்குது. அப்போ அந்த வீட்டில் வந்து தங்குறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைச்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது நான் வணங்குற இறையர்களால்.
தொடர்ந்து நிறைய ஸ்டேட்டஸ் போடுறீங்க. ஆமா இந்த ஒரு விஷயம் மாத்துனா இவ்ளோ பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. ஆமா என்ன வித்தியாசங்கள் நடக்குது சார்? அந்த விஷயங்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையில ஒத்து போகுது? அதான் உதாரணத்துக்கு ஒரு தம்பி வந்து நல்ல டேலண்ட், நல்ல புத்திசாலித்தனம், நல்ல டேலண்ட் இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் ஒரு வேலையில் இருக்கிறது கிடையாது. அவருடைய புத்தியே வந்து சொல் பேச்சு வீட்டில் கேட்கறது கிடையாது. அவர் புத்தியே சரியாக செயல்படாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க வீட்டில் போய் பார்க்குறேன், கரெக்டாக ஈசானிய பாகம் வந்து அந்த இடத்துல பாதிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு இந்த தம்பிக்கு வந்து அதிகமான பிரச்சனை. ஆனால் நல்ல டேலண்ட் திறமை இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தது பிறகு தான் அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படி சொன்னது பிறகு அந்த ஈசானிய பாகத்தில் உள்ள பிரச்சனையை வந்து அது சரி பண்ண சொன்னது பிறகு கரெக்டாக 15வது நாளில் வந்து அவருக்கு மறுபடியும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். ஒரு சிறு மாற்றம் தான் வாழ்க்கையில் பெரிய ஒரு சூழ்நிலையே மாறிடுச்சு. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி, சந்தோஷம் அவங்க குடும்பத்தில். இதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்மேற்கு பாதிப்பு இருக்குது. அதை சரி பண்ணதுக்கு பிறகு அந்த கர்ப்பப்பை பிரச்சனை அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் ஆகுற மாதிரி ஒரு மருத்துவரை பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு. அதாவது ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சரியான முறையில் வாஸ்து பார்த்தாங்க அப்படின்னா 3 நாளையிலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு நிறையா லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும், என்ன பிரச்சனையில் இருந்தாலும், எந்த விதத்தில் மன அழுத்தம் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கு வாஸ்து அற்புதமான பலன் செய்யுது. இப்போ என்னோடய அனுபவத்தில் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வாஸ்து சரியாக அமையலைன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதனால பலன் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வாஸ்துங்கிறது வந்து ஒரு கட்டடக்கலையாக பார்க்காம அது தெய்வீகத்தை கவரக்கூடிய, வசீகரிக்கக்கூடிய ஒரு கலையாக பார்க்கும்போது அது வந்து இயற்கையாகவே அப்படி அமைச்சிக்கும் போது நம்ம வீடு தேடி இறைவன் மட்டுமல்ல, புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வம், இது அத்தனை நம்ம வீடு தேடி வரும். அது அத்தனை ஈர்க்கக்கூடிய அமைப்பு வந்து வாஸ்துக்கு உண்டு. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவங்க வந்து ஒரு பதவிக்கு போட்டி போடுற ரேஞ்சில் இருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படி சொல்கிறேன். அதே மாதிரியே வந்து அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த அந்த அவங்களுக்கு அந்த இது கிடைக்கல, அந்த பதவிக்கு சீட்டு போட்டி போடுறதுக்கான சீட்டு கிடைக்கல. இதெல்லாம் எல்லாமே வாஸ்துல வந்து இருக்குதுங்க. அப்போ சரியாக அமைச்சிக்கிட்டா நிச்சயமாக எடுக்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். செல்வம் இல்லையா செல்வம் கிடைக்கும், பொருளாதாரம் மேன்மையடையும், வேலை இல்லையா உத்தியோகம் கிடைக்கும், தொழிலில் லாஸா தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், பதவி இல்லையா பதவி கிடைக்கும். அத்தனை விஷயங்களையும் நம்ம வாஸ்து மூலம் பெறலாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. ஜாதகம் சரியில்லையா கவலைப்படாத, உனக்கு இன்னொரு கலையை கொடுத்துட்டு போகிறேன். வாஸ்துங்கிற ஒரு அற்புதமான கலை. அது வசிக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல கரெக்டாக நீங்கள் சரியான ஒரு வைப்ரேஷனில் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்வு ஒரு முறை தான். இந்த வாழ்வு ஒரு முறையை அழகாக கடந்து போகணும், வெற்றிகரமாக கடந்து போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீடை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிறகு வர சந்ததிகள் கூட ஆரோக்கியமாக நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த வீடு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வாஸ்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன் செய்யும். நீங்கள் சரியாக வாஸ்து அமைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கான கோயில் இருக்குங்க ஜாதக ரீதியாக. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயம் பெரிய மாற்றங்களை இமிடியேட்டாக சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இது எல்லாமே என்னோடய அனுபவத்தில் நான் வணங்குற குட்டியம்மன் அருளால் கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு மாறுதல் அடைஞ்சு அதன் மூலம் நிறைய எனக்கு வந்து கிஃப்ட்டு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கிஃப்டாக நிறையா கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன், அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. அதனால வந்து அடிக்கடி வந்து எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு போனால் உடனே வந்து அடிக்கடி கேட்பேன், இப்போ எப்படி இருக்குது அப்படிலாம் விசாரித்து அவங்க லைஃப்பில் மாறுதல் அடையணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னை நம்புறவங்க ஜெயிக்கணும். அதுக்கு வந்து வாஸ்து வந்து அற்புதமான ஒரு கை கொடுக்குற ஒரு கலையாக இருக்குது. இப்போ இங்க இந்தியாக்குள்ள இருக்கவங்கள போய் நீங்க டைரக்ட் விசிட்டாவே பாத்துருவீங்க. இப்போ ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்கல்ல சார், இந்த பக்கம் லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், சில பேர் யூஎஸ், இந்த மாதிரி வெளி கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி என்ன பேசுவீங்க சார்? என்ன நடக்குமா? எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாஸ்துவில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிறது மூலம் பெரிய மாற்றங்களை அடைய முடியும். முடியாத பட்சத்தில் தான் சில விஷயங்களை வந்து இடிக்க வேண்டியது இருக்கும். அது பெரும்பாலும் வந்து முடியாத பட்சத்தில். ஆனால் மேக்சிமம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறது மூலமே பெரிய மாறுதலை ஏற்படுத்திட முடியும். கண்டிப்பா சார். வாஸ்துவை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனா வாஸ்துல இப்படியும் ஒரு விஷயங்கள் இருக்கு. சின்னதா இருந்தாலும் மாற்றம், சின்னதா இதை பண்ணி பாருங்க, ஆனா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.